எங்களுக்கு வர பேபிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில், அதாவது கோயில் வாசப்படில் விட்டு போகிறது, ரோட்டில் விட்டு போகிறது. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மைனருக்கு 13-14 வயசு தாய்க்கு பிறந்தது. தாய்ப்பால் இல்லாமல் வர்றதுனால மிக மிக மோசமான நிலைமை இருப்பாங்க. எங்களுக்கே பயமாக இருக்கும் எடுக்கும்போது. ஆனால் சுந்தரம் ஃபவுண்டேஷன் வந்து அதை வந்து ஒரு மிராக்குலஸ் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட டீம் ஹெடட் பை மிஸ்ஸஸ் ஜோன் அண்ட் டீம், சோஷியல் ஒர்க்கர் ஷர்மிளா, எங்கள் டீம் பார்த்திங்கன்னா ஆல் ட்ரெயின்டு நர்சஸ் அண்ட் கேர்டேக்கர்ஸ். இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து அன்பாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். ப்ளஸ் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தூங்க வைக்கிறது, பால் கொடுக்குறது எல்லாம் டீம் எல்லாம் பார்த்துக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக அமைஞ்சது. எங்களுக்கு வர குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வி ஹேவ் வர்ஷினிலம் ட்ரஸ்ட்டில் 2வது ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு 2020 நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஒரு குழந்தை வந்தது செரிப்ரல் பாலிசி. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து டெய்லி நாங்கள் ரோட்டரி அம்பத்தூர் செரிப்ரல் பாலிசி சென்டருக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து அனுப்புவோம் டெய்லி. அது அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க எத்தனையோ பேர் சமுதாயத்தில் இருக்காங்க, டெய்லியெல்லாம் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஒரு ஏழை குடும்பத்தினாலன்னு பார்த்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணோம். பார்க்கும்போது உண்மையான அது வந்து இன்றைக்கி ஆட்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2 மில்லியன் பேபிஸ் ஆர் டிசேபிள். குறிப்பாக அந்த 0 to 3 ஏஜ் வந்து 3 இயர்ஸ் வந்து ஒரு கோல்டன் பீரியட். அந்த பீரியடில் வந்து அந்த குழந்தை மட்டும் அந்த குறிப்பிட்ட அந்த மைல் ஸ்டோன் பிரகாரம் அந்த கழுத்து நிற்கணும், பேசணும், கலர் காம்பினேஷன் பார்க்கணும். அந்த ஸ்டேஜ் அதெல்லாம் வந்து அந்த மைல் ஸ்டோன் நெட்லன்னா இஃப் யூ டோன்ட் டேக் கேர் அது லைஃப் லாங் ஒரு டிசேபிள் சைல்டாக இருக்கும். ஏழை தாய்மார்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அறியாமையினால் பார்த்துக்கலாம், போயிடலாம், ஏதாவது கோயிலுக்கு போகலாம், மந்திரவாதிக்கிட்ட போகலாம் இப்படின்னு விட்டுருவாங்க. இல்லைன்னா கடைசியில் என் தலையேற்று இந்த குழந்தை இவ்வளோ தான் ஊனம், அதனால் அந்த இதுக்கு மேலே தலையேற்றுன்னு விட்டுறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பஸ்ஸு fitted with the physiotherapy equipment. The first bus was launched by our honorable CM. Entire physiotherapy equipment அந்த பஸ்க்குள்ளே வச்சு வீடு வீடாக போய் நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி ரியாபிலிட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வீடு வீடாக போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் 65,000 வீடு போய் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 500 குழந்தைங்க எங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க தெரப்பி. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 குழந்தை வீட்டில் தரையில் அப்படியே தவழ்ந்துட்டு இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு வெரி வெரி வண்டர்ஃபுல் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிகாஸ் ஆஃப் டைம்லி இன்டர்வென்ஷன். இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா விதை ப்ராஜெக்ட், தெரப்பி ஆன் மொபைல் தெரப்பி விச் இஸ் கோயிங் ஃப்ரம் டோர் டு டோர். கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, ஏஆர் நகர், திருவத்தியூர், காட்டாங்குளத்தூர், திருவண்ணூர் 3 பஸ் போய்ட்டு இப்போ 4வது பஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து மிக மிக ஒரு தேவையான ஒரு திட்டம். இது வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து மிக மிக திருப்தியான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து ஒரு குழந்தை வந்து பிற்காலத்தில் ஊனம் இல்லாமல் இருக்குது இப்போ தடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ தட் இஸ் அவர் செகண்ட் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 350 குழந்தைங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். அது வந்து இந்தியா முழுக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பஸ் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும்னு எங்களோட இலக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்டே வந்து ஆஃப் வர்ஷினிலம் அடாப்ஷன் சென்டர். ப்ராஜெக்ட் பி வந்து தெரப்பி ஆன் வீல்ஸ் ஃபார் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ராஜெக்ட் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் 0 to 6 years. So we have been approved by the government and we have got very good support from the government also. Thank you.